ஏன் வந்து கெஞ்சினுமா உங்க அம்மாவை? நீ எதுக்குடா இங்க வந்த? எங்களை ஒரு 3 நாளைக்கு நிம்மதியா இருக்க மாட்டியா? இங்கே வந்தீங்கன்னா நான் யாரே ஒண்ணும் உயிரோட இருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? அதான் இருக்கீங்களே உயிரோட, அதான் இருக்கீங்களே உயிரோட. இன்னும் இருக்கானேங்கற ஃபீலிங். வீட்டுக்கு வந்து என்ன வீட்டுக்கு மூத்த மருமக, மட்டமான மருமக. மூத்த மருமக என்ன? வீட்டு பொண்ணு வீட்டு மருமக மாதிரி நடந்துக்கிறான். பின்ன மூத்திரம் போற மருமறியா நடந்துக்கிறேன். என்ன உங்க அம்மாக்கு அவ்வளோ இது? என்ன அவ்வளோ ரோசக்காரியா உங்க அம்மா? ஏன் வந்து கெஞ்சினுமா உங்க அம்மாவை? பின்ன ஓவரா பண்றாங்க. இங்க வந்து கோவத்தை காட்டிட்டு இருக்காத, அவனை கூப்பிட்டு சமாதானப்படுத்த தானே வந்திருக்கோம். நான்லாம் வரல, உள்ள நீ போய் கூப்பிடு. பாரு ரவி. ஏய் நான் வர மாட்டேன் வீட்டுக்குள்ளலாம். ஐயே உங்க அம்மாவுக்கு தான் ரோசமான சூடு சொரணை இல்லைன்னா எனக்குமா இல்ல? இந்த மாதிரி பேசிடுவேன், நான் உங்களை கூப்பிடுறேன். சோத்துல உப்பு போட்டு தின்றீங்களா இல்லையோ தெரியல. ரவி வார்த்தை பாத்து. சரி கூப்பிடு, வார்த்தையை பார்த்து தான் விடுறாங்க. மம்மி நிறைய சோறு இருக்கு, கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க. நீ எதுக்குடா இங்க வந்த? எங்களை ஒரு 3 நாளைக்கு நிம்மதியா இருக்க மாட்டியா? கிளம்புங்க. இங்கே வந்தீங்க. நான் சொன்னல அப்பவே வேணான்ட்டு. தேவையா உனக்கு இந்த அசிங்கம்? இங்கே வந்தீங்க. இங்கே வந்தீங்கன்னா நான் யாரே ஒண்ணும் உயிரோட இருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? அதான் இருக்கீங்களே உயிரோட, அதான் இருக்கீங்களே உயிரோட. இன்னும் இருக்கானேங்கற ஃபீலிங். வீட்டுக்கு வந்து என்ன வீட்டுக்கு மூத்த மருமக, மட்டமான மருமக. மூத்த மருமக என்ன? வீட்டு பொண்ணு வீட்டு மருமக மாதிரி நடந்துக்கிறான். பின்ன மூத்திரம் போற மருமறியா நடந்துக்கிறேன். நான் நல்லவன் நினைச்சுதான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். அவன் சொத்து ஆதிய போறதுக்கு தான் இவ்வளவு பண்ணிருக்கான். அவன் இவெல்லாம் பேசாதம்மா. நான் தான் மருமவன். சரி விடு. அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கரெக்டா கொடுக்கணும். எப்பா உங்க மரியாதை எல்லாம் நீங்களே உங்களுடைய வெங்காய குடல வச்சுக்கோங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. கூட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தா எனக்கு கூட்டு வந்த இல்ல வீட்டுக்கு வந்த இல்ல. நீ என்ன 3வது மனுஷியா? இல்ல நான் 3வது மனுஷனா? நான் கடன் கேட்க வந்திருக்கோம் உங்க கிட்ட. வெள்ளனிக்கு வச்சு பேசிட்டு இருக்காங்க. வந்து சண்டை போடுவியா நீ? ஒரு நிமிஷம் இரு, நான் சமாதானப்படுத்துறேன். அம்மா கோவமா இருக்காங்க. சமாதானப்படுத்து இல்ல சாந்தப்படுத்து இல்ல சாப்பாடு இருந்தாலும் அங்க பிரச்சனை இருந்தாலும் நீங்க இந்த வந்து என்ன பண்ணுவாங்க? நாங்க வந்தவங்களை உள்ள அழைக்கணுமா இல்லையா? ஏய் அவ்வளவு பண்ணி அனுப்பிட்டு அப்புறம் நான் எப்படி எந்த இது வச்சு நான் கூப்பிடுவேன்? என்ன பேசிட்டு இருக்க நீ? வாசல்ல நிக்க வச்சு இந்த மாதிரி எங்களை அசிங்கப்படுத்த கடமைக்கு நீ ஒன்னா உள்ள வரக்கூடாது. கிளம்பு. இல்ல என்ன சொன்ன? தேவைதான் எனக்கு இதெல்லாம். அவன் இல்லாம நான் எப்படி உள்ள வருவேன்? சரி வரலடா நீ கூட கிளம்பு. சரி வரலடா நீ கூட கிளம்பு. எனக்கு தேவைதான். கிளம்பு, நீ கூட கிளம்பு. இவன் அப்பே சொன்னா இவன் பேச்சு கேட்காம சரி எங்க அம்மா கிட்ட போவோம், அவங்க கோச்சிட்டு இருக்காங்கன்னு சமாதானப்படுத்த கூப்பிட்டேன் பாத்தியா? இந்த பாருங்க ஒரு நிமிஷம் இரு. நான் உங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு மறுபடியும் கூட்டு போலான்னு தான் வந்தேன். நான் நீங்க பேசுறது ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க என்ன. ஒரு அளவுக்கு தான் வீடு தேடி வந்தவங்களே மாதிரிலாம் பண்ணாதீங்க சரியா? இந்த பாருங்க நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிற ஆளு. நீங்க என்கிட்ட உங்க திமுறை காமிச்சீங்கன்னா நான் காமிச்சு நினைச்சீங்க திமுறை. உங்க பொண்ணு வாழா வெட்டியா வந்து வீட்டுல நிப்பா பாத்துங்க. நீ இப்படியே வாக்குவாதம் பண்ணிட்டு திரி. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை. என்ன தெரியுமா இவங்களுடைய பிரச்சனை? நல்லா இரு சரியா? நான் அதான் சொல்றேன். என்ன அங்க வந்து உயிர் தப்பிச்சு வந்தா போதும் தான் ஓடி. இவங்க ஓடி வந்தாங்களா? எப்படி போய் புழுறாங்க பத்தி உங்க அம்மா? இந்த உடம்பை வச்சு நீ ஓடி ஆற முடியும்? இது ரொம்ப முக்கியமா ரவி. இப்ப பொய் சொல்லக்கூடாதுன்ற. பண்ணிட்டே இருக்க நீ. நான் இன்சல்ட் பண்ணல, உண்மையை பேசுறேன். உண்மையை பேசுங்க. இவங்க ஓடி வந்தாங்க நீங்களே அந்த கோவத்துல தான் கேட்டேன் நான். இவங்க ஓடி வந்தாங்களா? பைத்தியக்கார பையிலிட்டு இந்த மாட்டிட்டு பாரு. நான் மன்னிப்பு கேக்குறேங்க. இப்ப கூட சொல்றேங்க நான் தெரியாம பண்ணிட்டேங்க. வாங்க நான் தெரியாம பண்ணிட்டேன். இது பாருங்க வரைக்குமே யார்கிட்ட மன்னிப்பு கேட்ட ஆளே கிடையாது மாமா. என்ன பண்ண சொல்லு. மன்னிக்க கூடாது அவன நீ. நான்லாம் மன்னிக்க வாசல் நிக்க வச்சு என்ன தெரியுமா நான் சொல்லிட்டாரா? என்ன தெரியுமா உள்ள வந்து ஏதாவது கறி குழம்பு செஞ்சிருப்பாங்க. எங்கடா நம்ம உள்ள போய் சாப்பிட்டு போறோமோ இவங்களுக்கு பத்தாம போயிடுமோன்ட்டு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு நம்மள வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்படி அல்ப புத்தியில உங்க அம்மாக்கும் உங்க அப்பாக்கும் தான் இருக்கும். குடும்பத்துக்கு அல்ப புத்தி தான். என்ன பேசாதடா? சரி நகை நம்ம எவ்வளவு சாப்பிட போறது? ஒரு இவ்வளவு வாய் சாப்பிடுவேன் நானு. இவ்ளோ பேசுறா நீ ஒரு வார்த்தை உள்ள வா மாப்ளன்னு நல்லா ஸ்மெல் பாரு. கறி குழம்பு ஸ்மெல். கூப்பிடலன்னு சொல்றாரு. இவங்களுக்கெல்லாம் எப்படி நான் கூப்பிட முடியும்? வான்னு நான் உங்க சொத்துக்காகலாம் வரல, சோத்துக்காக தான் வந்தேன். அவ்வளவு தூரத்துல இருந்து பசிக்குதுங்க எனக்கு. சரி வாங்க. என்ன நீ சொல்ல வர இப்ப?
நீ அப்படி பாரு மானம் ரோசம் சூடு சொன்னா எனக்கு கிடையாது. நான் வந்து இருக்கு அதை நான் வந்து வேற ஒருத்தவங்க காமிச்சிக்கிறேன். என் மாமியார் நான் என் மான ரோசம் பார்க்கணும். இது ஏன் வீடு இது? வாடி சாப்பிட்டு போலாம். நான் வெள்ளந்தியான ஆளுங்கடி. நாங்கெல்லாம் மதுரைக்காரங்கலாம் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டோம். ஆனா அதே மனசுல வச்சோம் சரி போடா போட்டுருவோம் பாத்துக்கு. அவன் பசிக்குது சாப்பிடு. வாங்க அத்தை. 6.5 hours later. அப்பா செம்ம சாப்பாடு. நல்லா இருந்துச்சா? ரொம்ப நாள் கழிச்சு மட்டன் குழம்பா? பார்த்தல எங்க அம்மாவோட கை ஸ்பெஷல். கை ஸ்பெஷலா? உங்க அம்மா நிறைய மிலிட்டரி ஹோட்டல் வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் வீட்ல சமைக்கிறதா போய் ஸ்பெஷல் சொல்லிட்டு இருக்கீங்க. வீட்ல சமைக்கிறது நல்லா சமைக்கணும்ல. அது அப்படியே இறங்கி 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 வாமா. இங்க பாடி உன்னை நம்பிதான் வரேன். அங்க வந்து ஏதாவது பண்ண எனக்கு ப்ராமிஸ் பண்ணி எதுவும் பண்ண மாட்டேன். போமா சும்மா இல்ல நீ பண்ணு. என்ன உங்க அம்மா ப்ராமிஸ் பண்ணு, கோல்கேட் பண்ணு, க்ளோஸ் அப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எதுவும் பண்ண மாட்டீங்க கூட்டிட்டு போயின்னு சொல்லு. சரி நான் பண்ணிட்டா சத்தியம்? அன்னிங்க வேணாப்பா. நான் பண்றேன் அத்தை. எம்மன் பண்ணு. அவன் வந்து உன் புள்ள மாதிரி நினைச்சுக்கோ. அவன் எது பேசுறான்? ஏய் 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 என்ன பேசுற? என்ன பேச்சு பேசுற? அவங்க என்ன புள்ள நினைச்சானா நீ எனக்கு தங்கச்சி முறை ஆயிட மாட்டே? அவன் கேட்கற பாரு கேள்வி நல்லா லூசு மாதிரி. இது பாருங்க நீங்க என்ன மாப்பிள்ளையாவே நினைங்க. என்னமா பண்ண போறாங்க? கிளம்பி வா நீ. என்ன உங்க அம்மா என்னமோ 17 வயசு பொண்ணு மாதிரி என்ன எதுவும் பண்றாதீங்க என்ன எதுவும் பண்றாதீங்கன்றாங்க. போலாமா? பேசிட்டே இருந்தா எப்படி? சொல்லிட்டீங்களா? உள்ள கூட்டிட்டலாம். காசுலாம் எடுத்துக்கிட்டீங்களா? எதுக்கு அவங்க கிட்ட போய் காசு கேட்டுட்டு இருக்க? போய் நீ ஆட்டோ கூட்டி. பஸ்ஸுக்குடி. பஸ்ஸுக்கா? ஆமா உங்களுக்கு எப்படிதான் 2 சீட்டு போட வேண்டியது இருக்கும். ஒரு சீட்ல உட்கார முடியாது உங்களால. இந்த மாதிரி பேசாத ரவி. போய் ஆட்டோ கூட்டி வா. அம்மா ஆட்டோல வரட்டும். ஒன்னு பண்ணலாமா? 3 பேரும் இந்த வண்டியிலே போயிடலாம். இதுல எப்படி போக முடியும்? நான் ஓட்டுறேன்டி. அதானே பயமா இருக்கு. அத்தை இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணுங்க ஃப்ரண்ட்ல உட்காந்துங்க. இதுல போய் உட்காருது. அதெல்லாம் ஓட்டுவாமா நம்பி வாமா. பாருங்க அத்தை நீங்க இங்க உட்காருங்க அத்தை. இந்த நல்லா வந்து லோடு தாங்க பாருங்க. 2 அரிசி மூட்டை எடுத்துட்டு வரேன் இந்த வண்டியில நானு. எனக்கு தெரியாது. அவனாச்சு நீயாச்சு. அத்தை நீங்க உட்காருங்க நீங்க போலாம். நீங்க முன்னாடி வாங்க அத்தை உட்காருங்க அத்தை. என்னடி இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன ஆரம்பிச்சிட்டோம்? இங்கே உட்கார சொல்றீங்க. எப்படி இதுல நான் உட்கார்ந்து வரது? நீங்க கிளம்புங்க நான் பஸ்ல வரேன். பஸ்ல வரியா? ஆமா நான் பஸ்ல. சரி ஒன்னு பண்ணுங்க நீங்க பின்னாடி உட்காருங்க. ராதா ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிட்டோம். நீ உட்காரு வா. நான் எப்படி ரப்பு? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும்ப்பா. அதுக்கப்புறம் நீங்க பஸ்ல வாங்க அத்தை. அத்தை ஒரு 5 நிமிஷம் இருங்க. நான் என்ன பண்றேன் என் ஃப்ரெண்டு இங்க தான் வந்து லோடு ஏத்துறான். அவன் டே ரெகுலர் சர்வீஸை வந்து லோடு ஏத்துறாங்க. ஆமா லாரியில் அமுச்சு விட்டுறலாம் இவங்களை. ரவி என்ன அவங்களே மனசு மாறி தான் இப்ப கிளம்பி வராங்க. திருப்பி நான் அவங்கள ஃப்ரீயா நல்லபடியா கூட்டு வரலான்னு பார்த்தேன். இப்போ இவங்க பஸ்ல வந்தாங்கன்னா டபுள் டிக்கெட்டு. ஹலோ மாப்பிள்ள என்ன நீ கோயம்பேடு போறியாடா லோடு? ஆமா மச்சான் இங்க ஒரு லோடு இருக்கு ஏத்தின்னு போயிடுறியா? எவ்வளோ வாங்குற மூட்டைக்கு நீ? இது ஒரு 3 மூட்டைக்கு தரும். சரி மச்சான் நான் அமுச்சு விட்றேன் ஏத்தின்னு வந்துரு. சரி மச்சான் ஓகே. அத்தை நீங்க மார்க்கெட்டுக்கு வந்துருங்க. அவன் விளையாடுறாமா. என்னையா உடைக்கிறா? ஏன் என்ன அத்தை என்னத்தை நீங்க எல்லாத்துக்கும் கோச்சு இவ்வளவு பண்றீங்க. வந்தா எவ்வளவு பண்ணுவீங்க? நீங்க என்ன பொசுக்கு பொசுக்கு எல்லாத்தையும் கோவப்படுறீங்க? இங்க கூட நிக்கல. இவ்வளவு அமக்கலம் பண்றீங்க. உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டா போச்சு. ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன் நானு. நான் ஓர ஓட்டுறீங்க அம்மாவை நீ. என்ன வேணா பேச நான் கேட்டு இருக்கணுமா? இங்க பாருடி நான் வரல. உங்க அண்ணன் போய்க்கிறான்ல வெளியே வரட்டும். ஐயோ வந்து ஒன்னா கேட்டுன்னு நான் வரேன். என்ன இங்கேயே இவ்வளவு பண்றீங்க. உங்களை நம்பி நாங்க வந்துட்டு உங்க அண்ணனும் இல்ல. நான் வந்து சொல்லாதம்மா. அவன் ஏற்கனவே அவனை பார்த்தாலே பிடிக்காது. பிடிச்சு சாவாங்க 2 பேரும். சரி வாங்க அத்தை. ஓட்டு ஓட்டுறீங்க இங்கே. சரி நான் உங்களை இனிமேல் எதுவுமே கலாய்க்க மாட்டேன் சரியா? நீங்க வாங்க நீங்க ஏறுங்க ஏறுங்க அத்தை. அதெல்லாம் பயப்படாதீங்க அத்தை. அது மாதிரிலாம் என்ன அத்தை அவ்வளோ கொடூரமானோ நான் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. ஏறுங்க அத்தை. பார்த்து கூட்டு போ. அவங்களே பயந்துன்னு உட்கார்றாங்க. சரி போட்டாமா? போக மாட்டேன் தெரியும் வண்டி. அத்தை இறங்குங்க கொஞ்சம் இறங்குங்க இறங்க ஒரு நிமிஷம் இருங்க. பாரு இப்போ எப்படி போகுது? நான் வேணும்லாம் பண்ணல ராதா. ரொம்ப இன்சல்ட் பண்ற ரவி. ராதா நான் சத்தியமா வேணும்ட்டு ராதா நான் சத்தியமா வேணும்ட்டு இன்சல்ட் பண்ண ராதா. உங்க அம்மா பார்த்தா உடம்பு பார்த்து கிண்டல் பண்றியா? அவன் ஏறுற வண்டி போலடி. நீ அந்த நிலைமைக்கு வருவ
செலவு பாத்துக்கோ ஒரு நாளைக்கு அப்படியே உங்களே குத்திடுவேன். அந்த லோடு அத்தை அந்த லோடு லாரி இங்கே வர சொல்ற அத்தை, நீங்க இங்கே பிக்கப் பண்ணி வண்டி போல சத்தியமா சொல்றாரு அத்தை, வண்டி போக மாட்டேங்குது. என் புள்ள வந்த பிள்ளை நான் வரேன், நீ ஒண்ணு வரேன். சரி அத்தை நான் வரேன், நான் அப்ப வரேன். ஏய் என்ன பிரச்சனை உனக்கு? சரி நீ ஒன்று பண்ணு, நீ என்ன பண்ண அம்மாவை போய் விட்டு வா, நான் இங்க நிக்கிறேன், வந்து என்ன கூட்டு போ. ஏன் அது நீ கூட்டு போனா ஆகாதா? இல்ல நீலாம் மனுஷனாடா நீ? உன்னால சேர்த்துக்கு கூட்டு வந்த பத்தியே என்ன சொல்லணும்? சரி போ. அதான் நம்புறேன் பத்தியா? அம்மா ஏறுமா, நானே கொண்டு போய் விடுறேன். இவன் நம்பி ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க முடியாது. பார்த்து உட்காரு. இந்த வண்டி பாவம் பண்ண வண்டியா இது, பாவம் அந்த வண்டி என்ன பாவம் பண்ணிச்சோ உங்க 2 பேர்ட்ட மாட்டிட்டு முடிக்குது. வாயை மூடுறா. எனக்கு தெரிஞ்சு 2 வீலர்ல 2 லோடு லாரி போறது வந்து இப்பதான் பாக்குறேன். யார் நாங்க லாரி? அவனுக்கு போயிட்டு விட்டுட்டு வந்து வச்சுக்கிறாரு. இங்கே நில்லு. வச்சுக்க வரேன் இரு. என்ன பின்னாடி இழுக்குதா? ஏன் என்னாச்சு? ஒழுங்கா உட்காந்து தொலையா, உங்ககிட்ட இம்சையா இருக்கு. எப்படி வண்டி போதே அப்ப மட்டும் என்ன பார்த்து உட்காராமா?